அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு பெரிய முயற்சி. தினமும் காலை 5:27 அரை மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சியினர், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தலைப்பு. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லேர்ன் ஃப்ரம் சன். நாம் கேட்ட பாடல்கள், நமக்கு பிடித்த பாடல்கள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் சில கருத்துக்களை இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிக சிறப்பாக வரையில் வருகிறது. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண சார் அவர்கள் என்பது அழைக்கிறேன். சார் ப்ளீஸ். சார் அவங்க சுமதி மேடத்தை வழங்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு டீட்டெயில் எதுவும் வரல. சுமதி மேடம். நான் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் அறிமுகப்படுத்தும் ஆளுமை திருவொற்றூர் பகுதியை சேர்ந்தவர். இவர் செவிலியர் பணியில் வெள்ளி விழா கடந்து பணிகளை செய்து கொண்டிருப்பவர். 55க்கும் அதிகமான முறையில் குருதிக்குலை தந்து மனிதநேய பணியில் பங்களிப்பை செய்து உள்ளார். ஆதரவற்ற நிலையில் உள்ள மக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். குருதி தேவைப்படுபவர்களுக்கு ஒருங்கிணைத்தும் கொடுத்து வந்துள்ளார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய சமூக சேவகர் முத்துவேலு பிரின்ஸ் ராமு இவர்தான். இவரை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். சார், உங்களிடம் தரம் ஒப்படைக்கப்படுகின்றது. நன்றி, வணக்கம். சார், உங்களுக்கு ஓப்பன் ஆகலையா முத்துவேல் சார்? சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சார், நீங்க மியூட்ல இருக்கீங்க சார். முத்துவேல் சார், நீங்க மியூட்ல இருக்கீங்க. நீங்க பேசுறது கேட்கல, மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கங்கள். லேர்னிங் ஃப்ரம் சாங் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் வழியாக தினந்தோறும் ஒரு பாடலை வைத்து சமூக மாற்றத்தை உருவாக்கி வருகிற அந்த குழுவிற்கு நன்றி வணக்கங்கள். குறிப்பாக நிறுவனர் ஐயா குமரேசன் ஐயா அவர்களுக்கு காலை வணக்கங்கள். மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகள் மிகவும் சிறப்புடன் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் ஐயா லட்சுமி நாராயணன் மற்றும் எழுச்சி பேச்சாளர் வீராங்கனை சுமதி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த அடியணை இந்த நிகழ்விற்கு கலந்து கொள்ள ஊக்கம் தந்து வழிநடத்திய எங்கள் பாசமிகு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் உறவான சங்கத்தமிழ் முயற்சி திட்டக்குடி செல்வராணி அவர்களுக்கும் இந்த காலை வணக்கங்களை தெரிந்து கொண்டு, தினமும் நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்வு சொற்பாளரை ஊக்கப்படுத்தும் அன்பு நிறைந்த உங்கள் அனைவருக்கும் இந்த நற்புலரி வேளையிலே நன்றி கலந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த இனிய நிகழ்வில் நுழைகிறேன். இதோ இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இளமையின பூங்காற்று. 14 நாளைக்கே தான் நிகழ்வு தரப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கே தந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் நேற்று தீபாவளி அனைவருக்கும் மகிழ்ச்சி நாளாக இருந்தது. இன்றைக்கு விடுமுறை. ஆகவே நேற்றைய கொண்டாட்டங்கள், இன்றைய ஓய்வு இந்த நிகழ்வை காண்பதற்கு உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்திருக்கும். அந்த வகையில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறேன். ஆமாம், இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இளமை எனும் பூங்காற்று. அந்த பாடலை நீங்கள் ஒரு விஷயம் கூட அனைவரும் வாய்ப்பிருந்தால் சேர்ந்து பாடுங்கள். இளமை எனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதும் ஓர் ஆசை சுகம் சுகம். இளமை எனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதும் ஓர் ஆசை சுகம் சுகம், அதில் ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம், ஒரே வீணை ஒரே ராகம். இதான் இந்த பாடலுடைய முதல் அடி. இதை பாடுகின்ற போதே உள்ளத்தில் உற்சாகம் இருக்கும். அதாவது இந்த பாடல் முதலடி இதுவாக இருந்தாலும் அனைவராலும்
மிகுந்த அளவில் ஒரு கவரப்பட்ட ஒரு அடியானது அடுத்து வருகிற அடிதான். இன்றைக்கு யூடியூபில் இந்த பாடலை தேடுகின்ற பொழுது இந்த முதல் 2 வரிகளை தவிர்த்து அடுத்து வருகிற வரிகளை தான் உலகமெங்கும் பலர் பாடிக்கொண்டு தங்களுடைய அந்த ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். அந்தபடியாக அந்த பாடலானது தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்த வண்டு, தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்த வண்டு. மிகுந்த ஒரு ஆழமான ஒரு கருத்துக்கள் அடங்கிய இந்த வரிகளை நாம் மீண்டும் மீண்டும் நான் கேட்கும் போது பல நிலைகளில் நாம் இந்த பலருடைய மனங்களை இந்த தன்னை மறந்து அவர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்கிறார்கள் என்கின்ற ஒரு சூழலை நாம் பல இடத்துல நாம் பார்த்துக்கிறோம். ஆமாம், அதாவது இளமை எனும் பூங்காற்று, இளமையானது இந்த வாழ்க்கையில எவ்வாறெல்லாம் ஆழமாக செயல்படுகிறது என்பதை இந்த பாடல் ஒலிக்கிறது. இந்த பாடலானது பகலில் ஒரு இரவு என்ற திரைப்படத்திலே 15/8 சுதந்திர தினத்தன்று 1979 வந்திருக்கிறது. இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள், பாடியவர் எஸ்.பி. பாலசுப்ரமணியன், இசை சேனானி இளையராஜா. இந்த பாடல் பட்டி தொட்டியெங்கும் பரபரப்பாக பேசிக்கொண்டு இன்று வரைக்கும் அது புகழ்பெற்றிருக்கிறது. இந்த பாடலுடைய ஸ்ரீதேவியினுடைய அந்த உடையானது கட்டவுட் வழியாக மவுண்ட் ரோட்டில் வைக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு பல பெரிய பெரிய திரை ஜாமான்லாம் இருந்தார்கள். அந்த ஜாமான்களுக்கு ஏற்றவர்களே பெரிய ஒரு கட்டவுட்டை வைத்து மக்கள் மத்தியிலே ஸ்ரீதேவிக்கு ஒரு பெரிய புகழை பெற்று தந்தது. இன்று கூட அந்த பாடலை கேட்கின்ற போது அத்தனை இனிமையாகிறது. கொல்லிமலை அடிவாரத்தில் இந்த பாடலானது படமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் எல்லாம் கண்களுக்கு இயற்கை நிறைந்த காட்சிகளாக இருக்கிறது. அதை வைத்துதான் அவர் தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள். அதாவது தன்னை மறந்து என்கின்ற பொழுது தன்னை மறக்குதல், மனிதன் தன்னை மறந்து மண்ணில் விழுந்து என்று சொல்கிற போது இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தலைப்பானது அந்த மது நான் சொல்லலாம் இருக்கிறேன். ஆமாம், இளமை மனிதனுக்கு மட்டுமல்ல உயிர்களுக்கு எல்லாவற்றுக்கும் இளமையை முதலில் வைக்கிறேன். நம்மோட இருந்திருக்கிற அஞ்சல்தாசன் ஐயா அவர்களை அன்பு அழைக்கிறேன். இளமை மனித இனத்திற்கு மட்டுமல்ல உயிர்கள் அனைத்திற்கும் இளமையை முதலிடம் வைக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இளமையில் தாவரங்கள் நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவுகிறது. ஆமாம், ஒரு ஒரு செடி எடுத்துடைய நம்ம இளமையான செடியா இருக்கும்போது தான் அதை வளர்ப்பதற்கும் பயன்படுவதற்கும் மிகுந்த முத்தி போனால் அதோடைய பயன்பாடுகள் குறைவாக இருக்கும். அந்த வகையில நாம் இளைஞர் கிடைத்தால் கூட இளமையை தான் கிடைக்கிறோம். இளைய வாழ்க்கையான அதை அத்தகைய இளமை நிறைந்த அந்த ஒரு பருவத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போல காய்கறிகள் இந்த கடைக்கு போனால் கூட என்ன வேண்டும், வெண்டைக்காயை நாம் உடைத்து பார்த்து வாங்குகிறோம், முருங்கைக்காயை முறுக்கி பார்த்து வாங்குகிறோம், காயை முறுக்கி பார்த்து வாங்குகிறோம். அதாவது இளமையான காய்கறியை தான் நாம் உட்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு நாம் இளமையை ஆனால் காய்கறியை நாம் தருகின்ற போது இந்த மனித வாழ்க்கையில இளமை எந்த அளவுக்கு ஒரு இன்றியமையாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இளமை அனைவருக்கும் ஆசையாகிறது. ஆனால் அந்த ஆசையானது நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம், உற்சாகம், சுறுசுறுப்பை மறந்து போகிறோம். ஆமாம், இந்த காலை வேளையை நாம் எழுந்து உற்சாகத்தோடு பணி செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு எண்ணம். ஆனால் படுக்கையில் எழுந்தவுடன் அலாரம் வைத்தாலும் யாரும் எழுந்து கொள்வதில்லை. அவர் எழுவார்கள், மீண்டும் தூங்கிவிடுவார்கள். அவ்வாறு இளமையை நாம் பெற்றுக்கொள்ள உற்சாகமாக இருக்க முதல் காலையில் எழுந்திருக்க வேண்டும். அந்த அதிகாலை எழுந்திருக்கிற மனிதர் தான் வாழ்க்கையை வெற்றி பெறுவான் என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது உண்மையாகிறது. காலையில் எழுந்து பாருங்கள், அதனுடைய அந்த மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே அந்த காலையிலே நாம் எழுந்து நம் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்போது இளமையான வாழ்க்கை நமக்கு தரும் கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை மீண்டும் நாம் பாடுவோம். தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்த வண்டு. ஆமாம், இன்றைக்கு இளைய சமுதாயம் தன்னை மறந்து மண்ணில் விழுகிறது. அதாவது பாதை மாறி செல்கின்ற அந்த இளமை சமூகத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆமாம், நேற்று தீபாவளி பண்டிகை ஊரை குதூகலம் கொண்டாடியது, மகிழ்ச்சியில் திணறியது. ஆமாம், வாழ்த்துக்கள் பறந்தன, வாட்ஸ்அப் நிரம்பியது, வெடியின் ஓசை காதுகளை கிழித்தது. மாலையில் வந்த செய்தியோ அதற்கு அமைச்சர் சொன்ன பதில் மிகுந்த சான்றாகும். மாலையில் அமைச்சர் அவர்கள் சொன்ன பதில், இன்றைக்கு டாஸ்மாக்களே விற்பனையானது இத்தனை கோடி என்கின்ற ஒரு அறிவிப்பை தந்துகிறார். ஆமாம், அந்த அளவுக்கு இன்றைக்கு இளைஞர் மத்தியிலும் சரி வளர்றது மத்தியிலும் இந்த போதையானது ஒரு பழக்கமானது. இந்த மண்ணில் விழுகின்ற அளவுக்கு, தன்னை மறந்து மண்ணில் விழுகின்ற அளவுக்கு அதாவது கல்லூரி பலருக்கு அது
பரவி இருப்பது மிகுந்த டன் கணக்கில் குப்பை ஆனது உறங்கும் என்று கொட்டி கிடைக்கிறது. ஆமாம், இந்த பட்டாசு சத்தமானது சத்தத்தை இனிமையாக இருந்தாலும் இதை குப்பையான தூய்மை பணியாளர்களை வைத்து நாம் சுத்தம் செய்ய போகிறோம் என்று அவர் சொன்ன செய்தியானது மிக பிரமிப்பாக இருக்கிறது. அந்த அளவுக்கு சுற்றுப்புற சுகாதாரம் இந்த நிலை கெட்டு போயிருக்கிறது. இளைய சமுதாயம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும், நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அதை அடுத்தபடியாக மதுவின் இந்த போதை பள்ளி சிறுவர் முதல் கல்லூரி மாணவர் வரை தொடர்ந்து பல லட்சங்கள் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக அடிமையாகி தங்களின் வாழ்வை வீணடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த அவையை இந்த காணொலியை காணும் அனைவரும் உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டிய முக்கியமான அவசியமாகிறது. அவன் மதுவினுடைய அந்த தீமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் காணும் மக்கள் உணர வேண்டும். வாழ வேண்டிய பயிர்கள் கருகி போகிறது. சமுதாயத்தில் இதனால் சமுதாயத்திலே பல இளம் கைம்பெண்கள் உருவாகிறார்கள். தந்தை இழந்த பிள்ளைகள் உருவாகி வருவதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையில் 1979 வெளியான இந்த படத்திலே மதுவினுடைய தீமையை கவிஞர் கண்ணதாசன் தோலுரித்துள்ளார் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த வேளையிலே கவியரசருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த பாடலை படமாக்கிய விதத்தை நாம் கண்ணோக்கி பார்க்கும் போது இந்த மகேந்திரன் தன்னுடைய ஒளிப்பதிவிலே படமாக்கியிருப்பார். அந்த நீர்வீழ்ச்சிகள், அதனுடைய அந்த நீர் ஓடி வருகிற அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கின்ற போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். சசி என்பவர் டைரக்ட் செய்கிறார். சசியாக உலக புகழ்பெற்றவர். அவருடைய படங்கள் எல்லாம் வெற்றி படங்கள். அதே போலதான் ஒளிப்பதிவாளர் மகேந்திரனுடைய அந்த கேமரா வழியாக நுழைகின்ற எல்லாமே பாடலானது சிறப்பு இருக்கும். இளமையான பின்பாற்று எங்களுக்கு நமக்கு ஒரு உற்சாகத்தை தருகிற பாடலாக அமைகிறது. ஆகவே நான் ஒரு குருதிப்படை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பல சமூக சேவைகள் செய்து வருவதால் பல விபத்துகள் நிகழ்கின்ற போது பல்வேறு மக்களிடமிருந்து குருதியை கேட்டு எனக்கு அறிவிப்பு வருவார்கள். அந்த இடத்தை குருதியை நாம் தருவதற்கு நாம் ஆயத்தமாகின்ற போது அந்த குருதியை கொடுப்பதற்கு சில தகுதிகள் உள்ளது. குருதியை நாம் தர வேண்டும் என்றால் 2 நாட்கள் முன்பாக 48 மணி நேரமாக எந்த மது எடுத்திருக்க கூடாது. அதே போல அந்த குருதியை பெற்றுக்கொள்கிற விபத்தில் ஏற்பட்டவர்களுக்கும் அது ஏற்ற முடியாது. அவ்வாறாக இந்த மதுவானது ஒரு அவசர சிகிச்சையிலே குருதியை தருவதற்கு கூட தடையாக இருக்கிறது. அந்த உயிரை காப்பதற்கும் தடையாக இருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட நபரும் அவர் குணமாவதற்கு தடையாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த மது போதையானது மனித இனத்திலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும். அவற்றை நாம் விளக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பாடல் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இந்த பாடலை இப்போது உங்களுக்காக உங்கள் மத்தியிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அஞ்சல்தாசன் ஐயா அவர்கள் சில வரிகள் பாடும்படி அன்புடன் அழைக்கிறேன். ஐயா அவர்களே பாடுவார். ஐயா அவர்கள் இப்ப பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் இனிய குரலில் இந்த பாடலை ஒரு கேட்டு மீண்டும் செய்திக்குள்ள கடந்து செல்வோம். பாடுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த அஞ்சல் தஞ்சை தாசனின் வணக்கம். அந்த தஞ்சை கோபுரம் போல் நிற்கும் என சொல்லி என்னுடைய சிறு பாரதியார் பாடலையும் சொல்லி, நான் வெண்பகுடம் கொண்டது உன் தலை அலங்காரம், உனக்கு வெண்பா பாட வந்தது என் கவிச்சாரம், எழுதுவது உமக்கு தொழில் என்றாய், என் எழுத்துக்கு என்று நீ உயிர் தந்தாய், வாழ்க பாரதி வாழ்க பாரதம், வாழ்க பாரதம் வாழ்க பாரதி. எல்லோருக்கும் வணக்கம். மகன் பேச்சை கேட்டேன். இளமையனை பூங்காற்று என்ற பாடலை நான் இன்னும் எடுக்கவில்லை. இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு இதை நான் சொன்னதாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொன்று, அவர் சொன்னதை போல் விபத்துக்கள் நடக்கின்றது என்றார். இந்த படம் வந்த வேளையில் இவருக்கு தெரிந்திருக்கலாம், அப்பொழுது இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அண்ணா சாலையிலே அண்ணா சிலைக்கு எதிர்ப்பாக அரசாங்கம் அரசினர் மாளிகை இருக்கிறது. அங்கே விளம்பர பலகை வைப்பார்கள். அந்த விளம்பர பலகை வைக்கின்ற பொழுது இந்த பாடலின் ஒரு ஸ்டில் தான், அதாவது ஸ்ரீதேவி நின்று கொண்டிருப்பது போல அந்த படத்தில் அந்த பாடலில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வரைந்திருப்பார்கள். வரைந்து ஒரு புதுமையை செய்ய வேண்டும் என்று அந்த பேனர் விளம்பரதாரர்கள் என்ன செய்தார்கள், அவள் கட்டி கொண்டிருந்த பாவாடை போல ஒரு பாவாடை கட்டி அந்த கட்டவுட்டுக்கு அந்த இதுக்கு கட்டியிருந்தார்கள். அது காற்றிலே அப்படியே பறக்கும் பொழுது இதுவாக இருக்கும். அது அந்த டைம்ல ஒருத்தர் கேஸ் போட்டார், இந்த மாதிரி விளம்பரம்லாம் இங்கே வச்சா இப்படி, இந்த மாதிரி போகிற வரவங்கலாம் பார்க்குறாங்க, பார்க்கும்பொழுது விபத்து நடக்கும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு நினைவு வந்தது. அதை இப்போ நான் நினைவு கொடுக்குறேன்.
அந்த விளம்பர இது வந்து இன்னும் என் கண்ணு இந்த வயசானாலும் இந்த கண்ணு முன்னில் ஒன்று அப்படியே நிற்கிது. அவ்வளோ ஒரு புதுமையாக செஞ்சுருந்தாங்க. ஆனால் அது கண்டிக்கத்தக்கதாக இருந்தது அப்போ. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பறக்காமல் இருக்கிறதுக்காக அதை வந்து கீழே இது போட்டு ஒட்டி வச்சுட்டாங்க. அந்த உடை வந்து பறக்காமல் இருக்கிறதுக்காக. அது தம்பி சொன்ன உடனே அந்த ஞாபகம் வந்தது. இருந்தாலும் வேற யாராவது பேசுறதுனால பேசுறதும் இந்த பாட்டை நான் இன்னும் எடுக்கலை. எடுத்த அப்புறம் நான் முழுமையாக பாடுறேன். இந்த தம்பி சொன்னதுக்காக ஒரு 4 அடி ஒரு 4 லைன் மட்டும் பாடுறேன். அதுக்கப்புறம் அந்த பாடல் எடுத்தவங்க நான் முழுசா பாடுறேன். இளமை எனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு போதிலே சுகம் சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே ராகம் ஒரே வீணை. அந்த பாடல் முழுமையை எடுத்த பிறகு நான் பாடுறேன். வாய்ப்புக்கு நன்றி. எல்லோரும் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், ஓங்கு கற்பகம். ஒரே ராகம் தன்னை மறந்து கண்ணை காட்டு பதமாய் பள்ளி கேட்க பாடியது மங்கையினமும் மன்னன் இனமும் குலம் குணமும் ஏதும் குடித்த கண்ணீர் கூந்தல் கலைந்த கனியே கொஞ்சம் சுவைத்த கிளியே
எனும் பூங்காற்றில் ஒரு பாடல் வணக்கம் வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி. இந்த பாடல் ஒளிப்பதிவு செய்த நிர்வாகத்தின் கருணை சாருக்கு இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய இந்த இளமை எனும் பூங்காற்றை நாம் ஒவ்வொரு வரிகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் காண்கின்ற போது இந்த இளமையிலே நம்முடைய கடவுள் தந்த இந்த வரத்தை, இந்த மனிதனுடைய அந்த வாழ்க்கை தரத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இளமையில் கல்வி என்று சொல்லுகிறார்கள். வணக்கம், சொல்லுங்க ஐயா. உங்க மைக் ஆஃப் ஆயிருக்கு ஐயா. ஆஃப் ஆயிருக்கா? இல்ல 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 இருக்கு மைக்க. நான் பாடினது கேட்டு இளமையில் கல்வி என்று சொல்லுகிற போது இளமையிலே நாம் இளமை தந்தை இந்த வரத்தை பயன்படுத்தி சரியான நேரத்தில் நாம் தன்னுடைய கல்வி திறனை உயர்த்திக் கொள்ள வேண்டும். அதே போல சரியான விதத்தில் நம்ம பண்பாடை காத்துக்கொள்ள வேண்டும். சரியான விதத்தில் நாம் இளமையிலே என்னென்ன திட்டங்களை வகுக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் நாம் சரியான பாதையில வைத்து 5 வளையாது 50 வளையாது என்கிற கருத்தை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய இளமை காலங்களை தகுந்த முறையில் இந்த சமுதாயத்திற்கு ஏற்ற வகையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த விதமான இந்த மண்ணில் விடுகின்ற வரை அந்த விழுந்து போகின்ற அந்த காரியங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆமாம், எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நமக்கு வாழ்க்கை பயனுள்ளதா இருக்கிறதா, நமக்கு அது பிரயோஜனமா இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். தமிழுடைய கலாச்சாரம் உலகம் ஆதியில் தொடங்கிய கலாச்சாரம். அதை நாம் பற்றி கொண்டு இந்த வாழ்க்கையில நாம் வெற்றி பெற இந்த பாடல் நமக்கு தருகின்ற இந்த வரிகளை உள்வாங்கிக் கொண்டு உற்சாகமோடு வாழ்ந்திட நாம் ஒவ்வொருவரும் நம்ம இந்த நிலையிலே நம்ம இவற்றை நாம் உள்வாங்கிக் கொண்டு வாழ்வோம், வாழ்வில உயர்வோம். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பாடினது கேட்டுதா? அடுத்த முறை இருக்கும்போது நான் முழு பாடல் பாடுறேன். இப்போ நான் எடுக்கல பாடல். நேற்று சொல்லியிருந்தா நான் முன்னேற்பாடா நான் ரெடியா இருந்திருப்பேன். சரி, மிக்க மகிழ்ச்சி. அதாவது இளமையில் கல் என்று சொன்னார்கள், அதாவது கல்வி என்று சொன்னார்கள். கல் என்று சொல்லவில்லை, இளமையில் கல்வி என்று. ஃபீட்பேக் செக்ஷன் போயிடுங்க. இல்ல, நீங்க வாங்குறீங்கன்னு நினைச்சேன். சரி, ஓகே. ஃபீட்பேக் வழங்குறவங்க வழங்கலாம். தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். புலரி காலை வணக்கம். தீபாவளி இல்ல ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இளமை எனும் பூங்கா